கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். 2 பேதுரு 3:9. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கெட்டு போகிறது, பாவத்தில் போகிறது தகப்பனுக்கு பிரியமே இல்லைன்ற மாதிரி வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரா நம்மளோட தப்பு இதங்கள் எல்லாம் மன்னிச்சு. இந்த நாளில் கூட அப்பா ஆண்டவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். ராஜா, சர்வ வல்லமை உள்ளவரே, பரிசுத்தமான தகப்பனே, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தையை கொண்டு அப்பா நீங்கள் எங்களுக்காக தகப்பனே இரக்கமாக இருக்கீங்க, தயவாக இருக்கீங்க. உங்களோட கிருபை எங்களோடு கூட இருக்குப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே பாவத்தில் உழன்று இருக்கிற அப்பா, பாவத்திலேருந்து வெளிவர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் பாதத்தில் வர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா எந்த பாவ பழக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அடிமைத்தனத்தில் காணப்படுகிற ஆண்டவரே அதுலேருந்து எப்படி வெளிவரதுன்னு தவிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. ஆண்டவரே பாவத்தின் சம்பளம் மரணம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா. எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் அப்பா இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கட்டளைடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உங்கள் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டுப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஏசப்பா சர்வ வல்லமை உள்ளவரே ஆண்டவரே, பாவத்திலிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் விளக்குங்க. அந்த குடிப்பழக்கத்திலிருந்து, அந்த சிகரெட் குடிக்கிறதுலேருந்து, பாக்கு போடுறதுலேருந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒரு பெரிய விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. எந்தவித பாவத்தில் அவங்க மூழ்கி இருக்கிறாங்களோ எல்லா பாவத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை என் தேவன் நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் விடுறதுக்கு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவே முடியல, இதிலிருந்து எனக்கு விடவே முடியல, இதிலேருந்து எனக்கு விடுதலையே கிடைக்கலன்னு அப்பா யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்களோ, தனக்கு பிரியமில்லாத காரியத்தையும் கூட திருப்பி செஞ்சிட்ருக்காங்களோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து என் தேவன் நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் பாவத்தை விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா தன்னுடைய கணவருக்காக யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஒரு உதவி செய்யுங்கப்பா. தன்னோட பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் கலங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா உங்கள் கரம் கடந்து வரட்டும். பரிசுத்த தெய்வம் அப்பா, நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கீங்களோ அதே போல் எங்களோட குழந்தைகளையும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்கள் பரிசுத்தமாக மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கள்ள தொடர்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் ஆண்டவரே உள்ள பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என் தகப்பனே நீங்கள் பெரிய ஆண்டவரே விடுதலையை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீங்கள் பரிசுத்தரப்பா. உங்களை போல பரிசுத்தம் யாருமே இல்லைப்பா. உங்களை போல ஒரு விசை கூட அப்பா பாவ பிடியில் கட்டப்பட்டு ஆண்டவரே அப்பா வாழ்க்கையே வெறுத்து இதிலிருந்து வெளிவரவே முடியலன்னு ஒரு அடிக்ஷனில் இருக்கிற எல்லாவித அடிக்ஷனில் இருந்து என் தேவன் நீங்கள் ஆண்டவரே பரமபிதா நீங்கள் உதவி செய்வீராக அப்பா. அதிலிருந்து வெளியே வர உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே இந்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுங்க ராஜா. உங்கள் வார்த்தைப்பா, உங்கள் வார்த்தை கடந்து செல்லட்டும். இந்த வார்த்தையினால் நீங்கள் எங்களுக்கு இரக்கமாக இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிஞ்சிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு இரக்கமாக இருக்கீங்கப்பா. எங்கள் பாவத்தை நினையாமல் இருக்கீங்கப்பா. ஒரு விஷயம் எல்லாரையும் மன்னிச்சு தகப்பனே இந்த பாவத்திலிருந்து வெளிவர உதவி செய்வீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பெருகுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்ச எல்லா காரியங்களையும் விட இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினச்சதே பெரிய விஷயம். அந்த நினப்ப கொடுத்ததே கடவுள் தான். ஸோ உங்களை சீக்கிரமாக அந்த பாவத்திலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.